அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பங்குனி உத்திரம் அன்று கட்டாயம் நாம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் முருகனுக்கு அன்றைய தினம் ஒரு தீபம் ஒற்றை ஏற்றி வைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். நிச்சயம் பல கோடி மடங்கு உங்களுக்கு புண்ணியங்கள் வருங்க. பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். பங்குனி உத்திரம் அன்று நிறைய பேர் அன்றைக்கி முழு நாள் உபவாசம் எடுப்பாங்க. நிறைய பேரால் அது மாதிரி நம்மளால் விரதம்லாம் இருக்க முடியாது. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு, எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, எங்களுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் நினச்சாலும் பரவாயில்லைங்க. எப்பயுமே நம்ம சுவாமி ரூமில் ஒரு பூஜை டைமில் ஒரு விளக்கு ஏற்றுவோம். நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இல்லாமல் போனாலும் சரி, நீங்கள் அன்றைய தினம் முருகனை சாட்சாத்தமாக நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் வணங்கிட்டு அன்று நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவங்கிற ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 108 முறை கண்டிப்பாக உச்சரிக்கணுங்க. சுவாமி ரூமில் மட்டும் நீங்கள் சொல்லணும்னு தேவையில்லை. நம்ம கிச்சனில் வேலை பண்ணுறப்ப இல்லை வெளியில் இது பண்ணுறப்ப, அதாவது நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ சொல்ல 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 அந்த மந்திரத்துடைய தன்மையானது ஒரு ஏற 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 உங்களுக்கு அந்த அளவுக்கு பயங்கர சக்தி கொடுக்கும். அதே மாதிரி கட்டாயம் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விசேஷ மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறது மூலமாக உங்கள் வீட்டில் இருக்க சுப காரியங்கள், நிறைய பேர் வீட்டில் சுப காரியங்கள் ரொம்ப ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டுகிட்டே இருக்கும். எல்லாமே கூடி வர மாதிரி இருக்கும், ஆனால் பாதியில் டக்கு நின்றோம். அப்படி சுபகாரிய தடைகள் அது மாதிரி அந்த பிரச்சனைகள் இல்லாமல் அடுத்ததுன்னு வீட்டில் கண்டினியூஸாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ், சுபகாரியங்கள் கை கூடுறது, அது மாதிரி எல்லா சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. உடல் நலம் நல்லா ரொம்ப நாளாக முடியாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அது மாதிரி உள்ளவங்க, அது மாதிரி உடல்நலம் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் நினச்சது என்ன நம்ம நடக்கிறோமோ, நமக்கு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக முருகன்கிட்ட வேண்டிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக பல மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாளில் தான் பெரும்பாலான தெய்வங்களுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு புராண கதைகள் இருக்குது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு நாளில் நீங்கள் விரதம் இருந்து இல்லாட்டி விரதம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தயவு செஞ்சு மறக்காமல் சொல்லணும். அது என்ன மந்திரம்னு இப்போ பார்க்கலாம். படிக்கின்றலை பழனி திருநாமம் படிப்பவர் தான், முடிக்கின்றலை முருகா என் கிளை முசியாமல் இட்டு, மிடிக்கின்றலை பரமானந்தம் மேற்கொள், விம்மி விம்மி நவிக்கின்றலை நெஞ்சுமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே. ரொம்ப அற்புதமான பாடல் வரிகள். இந்த பாடலை தயவு செஞ்சு மறக்காமல், முருகனுக்கு நிறைய பாடல் மந்திரங்கள் இருக்குது, ஆனால் அந்த முக்கியமான ஒரு நாளில் பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு இந்த பாடல் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு பலவித நன்மைகள், பலவித ஐஸ்வர்யங்கள், நீங்கள் நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் தயவு செஞ்சு மறக்காமல் ஒரு 4 வரி தான் இந்த பாடலை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகங்கள் கைக்கூடி வரும். இன்றைய தினத்தில் பெண்கள், ஆண்கள் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக முருகனை வேண்டிட்டு நம்ம யார் ஒருத்தங்க விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அவங்க அடுத்த வருஷம் பங்குனி உத்திரத்துக்குள்ளே அவங்க கண்டிப்பாக தம்பதி சகிதமாக முருகனை திருப்பி வழிபடுவாங்கங்கிற ஒரு ஐதீகம். இது ஐதீகம் மட்டும் இல்லைங்க, இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால் நிச்சயம் உங்களுடைய மனசில் நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவங்கள கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த திருநாளில் இந்த முருகனுடைய முக்கியமான இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக எல்லாருமே சொல்லி நிச்சயம் நீங்கள் பலனடைவீங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து பலனடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் உங்கள் குடும்பத்தை தாங்க பேசிடும். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவுகளை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.